நம்ம ஹீரோ ஆனந்தும் திவ்யாவும் மேரேஜ் பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. தென் இந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆவறா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க அம்மா வீட்டுக்கே வந்து இந்த பொண்ணை பாத்துக்கிறாங்க. ஹீரோவும் இந்த பொண்ணை மந்திரி செக்அப்லாம் கரெக்டா கூட்டிட்டு போய் கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன மாதிரி இந்த குழந்தையும் பிறந்துருச்சுன்னா எல்லாருமே திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றா. பட் அது மாதிரிலாம் நடக்காது. உன்னையும் நம்ம குழந்தையும் எப்பயுமே நான் நல்லா வச்சு பாத்துப்பேன்னு சொல்றான். அதை கேட்ட இந்த பொண்ணுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அந்த அரசனர் தாய் சேய் நல மருத்துவமனையை காமிக்கிறாங்க. அப்போ ஒரு பாட்டி முறுக்கு சிப்ஸ் விக்கிற மாதிரி ரெண்டு பைய கொண்டுட்டு உள்ளவே வந்துடுறாங்க. தென் முறுக்கு சிப்ஸ் எல்லாம் விக்கிற மாதிரி அங்க பிறந்த குழந்தை வச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு குழந்தைய வச்சுட்டு அந்த பொண்ணு அங்க போறாங்க. ஆனா இந்த பாட்டி அந்த ஜன்னல் வழி அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த பையிலே வச்சுக்கிட்டாங்க வந்து கிளம்பிடுறா. அண்ட் கொஞ்ச நாளே திவ்யாக்கும் பெத்தல் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்குது. அதே டைம்ல அந்த பாட்டியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. தென் குழந்தைய திவ்யா கிட்ட கொடுத்துட்டு ஃபேமிலி கிட்ட எல்லாம் காமிக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பாக்கு கோவம்லாம் பறந்து போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கால் பண்ணி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டுமே ரிஷபராசி கடக லக்னத்துல பிறந்திருக்கு, ரொம்ப ஒரு ஆசையான குழந்தைன்னு சொல்றாங்க. தென் இன்குபேட்டர்ல வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த குழந்தை என்னதுன்னு சொல்றா. பட் எல்லாருமே இதுதான் நம்ம குழந்தைன்னு சொல்றாங்க. என்னோட குழந்தை எனக்கு தெரியாத, இது என்னோட குழந்தை கிடையாது, என்னோட குழந்தை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறா. பட் ஹீரோக்கு கூட குழந்தை மாறி போச்சுன்றது தெரியாம போகுது. ஆனா இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து எதை கேட்டாலும் எதை பார்த்தாலுமே அப்படியே ஞாபகம் இருக்கும். அதனால தான் இவ கரெக்டா சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு, அதுவா கூட ப்ராப்ளம் இருக்கலாம்னு சொல்லி இந்த பொண்ணை அந்த குழந்தையோட அனுப்பி விடுறாங்க. இருந்தாலுமே ஹீரோக்கு சந்தேகம் வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. தென் விசாரிக்கிறாங்க. இந்த குழந்தையோட அடையாளம் கால் ரேகைன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. அதனால ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க ஃப்ரெண்டுமே டிஎன்ஏ டெஸ்ட் வேணா எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கறாங்க. பார்த்தா இந்த குழந்தை இவன்தே இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு.